World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாஜாவுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் தலைப்பை தேர்ந்தெடுத்து மிக குறைந்த கட்டணத்தில் வகுப்படுத்திட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த 2024 டார்கெட்டாக என்ன பண்ணோன்னா, ஜனவரி மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாவங்களை பற்றி வகுப்படுத்திட்டு இருந்தோம். ஜனவரி மாதம் 1வது மாதம் 1வது பாவத்தை பற்றி வகுப்பு, பிப்ரவரி மாதம் 2வது மாதம் 2ஆம் பாவத்தை பற்றி வகுப்புன்னு சொல்லி கடந்த 11 மாதங்களாக 11 பாவத்தை பற்றி வகுப்பு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆண்டோட இறுதி மாதமான 12வது மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் 12ஆம் பாவத்தை பற்றிய வகுப்பு எடுக்க போகிறோம். 12ஆம் பாவத்தை பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் பாவம் தரும் பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பு கீழே இந்த வகுப்பு பார்க்க போகிறோம். இந்த வகுப்பு எப்போ நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்பு 12வது மாதம், அதாவது 29/12/2024 10 AM அன்னைக்கு காலையில் 10 AM to 2 PM வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். இந்த வகுப்புக்கான கட்டணம் 1300 ரூபாய். ஸோ இதில் பழைய மாணவர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1500 ரூபா கட்டணம். மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு 1000 rupees தான் கட்டணம். இந்த மாதிரி பல்வேறு விதமான சலுகைகளோட இந்த வகுப்பை நம்ம நடத்த போகிறோம். இது ஒரு ஆன்லைன் ஜூம் கிளாஸ். இது ஒரு ஆன்லைன் கிளாஸ். 29ஆம் தேதி சண்டே அன்னைக்கு இந்த கிளாஸ் நடைபெற போகுது. இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எந்த மாதிரியான பாடத்திட்டங்கள்லாம் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனை இதில் கொடுக்க போகிறேன். சில பேர் வகுப்பில் கலந்துக்க முடியலனா கூட அவங்களுக்கு சில டிப்ஸும் இந்த கிளாஸில் கிடைக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ 12ஆம் பாவத்தில் பலன் எடுக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் 12ஆம் பாவத்தை வச்சு பயன்படுத்துறதுல என்ன மாதிரி டெக்னிக்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் டெக்னிக் காலபுருஷ தத்துவம். காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய டெக்னிக். இது எப்படி சார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம். காலபுருஷ தத்துவங்கிறது எப்பயுமே மேஷத்தில் தான் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நாம் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்திருப்போம். பிறந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம் தனுஷ் லக்னத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா, தனுஷ் லக்னத்துக்கு 12வது வீடு விருச்சகமாக வருது. இது காலபுருஷத்துக்கு எத்தனாவது வீடுனா 8 12 வரும். ஸோ அப்போ 8வது வீடாக வரும். அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன காம்பினேஷன் உருவாகுதுன்னா 8 12 காம்பினேஷன் உருவாகுது. அப்போ இதன் மூலிமா என்ன சொல்லலாம், தனுஷ் லக்னக்காரங்களுக்கு திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய பயணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் லக்னக்காரங்களுக்கு திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய பயணம் ஏற்படும் சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டை குறிக்கும், 8ஆம் இடங்கிறது திடீர் விஷயங்களை குறிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு லக்னத்தை பார்த்த உடனேவே 12ஆம் பாவத்தை பயன்படுத்தி சில பலன்களை உடனே சொல்லிட முடியும். அப்போ இந்த மாதிரியான கான்செப்டை தெரியணுன்னா, நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கணுன்னா எப்படி சார் எடுக்கணும், காரகத்துவங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் எடுக்க முடியும். அப்போ இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், காரகத்துவங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த காரகத்துவங்களையும் நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது சிறப்பு காரகத்துவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சிறப்பு காரகத்துவங்கள் அப்படிங்கிறத கீழே சொல்லிக் கொடுக்க போகிறேன். 12ஆம் பாவம் அப்படிங்கிறது வெளிநாடு பயணத்தையும் வெளிநாட்டு வாழ்க்கையும் குறிக்கும்.
நிறைய பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க, அந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது. ஒருத்தர் பண்ணக்கூடிய செலவுகள், அது சுப செலவுகளாக இருந்தாலும் சரி, அசுப செலவுகளாக இருந்தாலும் 12ஆம் பாவம் தான். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய விரயம், அது என்னென்னு சொல்லுவோம், லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து 12ஆம் பாவம் தான். அதுக்கப்புறம் ஒருத்தங்க சிறைவாசம் போகிறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது 12ஆம் பாவம். மருத்துவமனையில் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுக்கிறது 12ஆம் பாவம். இப்படி 12ஆம் பாவத்தில் நிறைய காரகத்துவங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். உயிர் காரகத்துவத்தை எடுத்திங்கன்னா அப்பாவுடைய அம்மா, ஆத்தான்னு சொல்லுவோம், அவங்க 12ஆம் பாவம். அதுக்கப்புறம் அம்மாவுடைய அப்பா, இவங்கெல்லாம் 12ஆம் பாவத்தில் வரக்கூடிய விஷயம். ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு விடுவது, சார் நான் தம் அடிக்கிறேன் சார், அந்த பழக்கத்தை விட்டுட்டேன், நான் வந்து பொய் சொல்லிகிட்டு இருந்தேன், அந்த பழக்கத்தை விட்டுட்டேன், இந்த மாதிரி உங்களுடைய ஒரு பழக்க வழக்கங்களை விட்டு விடுவது, ஒரு விஷயத்தை விட்டுட்டு விலகி வருவது 12ஆம் இடம். இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, அந்த ஜாப்பை விட்டு விலகி வரீங்க, ஸோ அந்த ஜாப்பை குவிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது 12ஆம் இடம். ஸோ இதெல்லாமே 12ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அங்கே அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உடல் காரகத்துவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் பாவங்கிறது காலை குறிக்கும், கால் பாதம், கால் விரல், அதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ இப்படி நாம் இந்த காரகத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். இதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நாம் இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு பலன் எடுத்த மாதிரி எல்லாத்துக்குமே பலன் எடுக்க போகிறோம். சரி, காலபுருஷ தத்துவத்திலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னா, பன்னெண்டாம் அதிபதி அமர்ந்த வீடை பொறுத்து நம்ம பலன் எடுக்கிறது. 12ஆம் அதிபதி அமர்ந்த வீடு, ஸோ நமக்கு வந்து காலபுருஷ தத்துவத்தில் லக்னம் வந்து எப்போயுமே மேஷம் தான். அதில் நம்ம ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ துலா லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா, துலா லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி வந்து புதன். அந்த 12ஆம் அதிபதி புதன் வந்து இங்கே இருக்கார் ரிஷபத்தில். அப்போ துலா லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி புதன் வந்து ரிஷபத்தில் இருக்கார். அந்த காலபுருஷத்துக்கு தான் அது வீடு 2வது வீடு. அப்போ இங்கே 12 2 காம்பினேஷனும் உருவாகும். காலபுருஷத்தின் 12ஆம் அதிபதி லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 12 2 காம்பினேஷனும் உருவாகுது. அப்போ இங்கே என்ன சொல்லலாம், இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் ஃபுல்லாக விரயமாகிக்கிட்டே இருக்கும், சேர்த்து வைக்க முடியாது, அல்லது வெளிநாட்டின் மூலிமா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறையா பலன்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ காலபுருஷ தத்துவத்திலே 2 டெக்னிக் நம்ம படிக்கிறோம். ஓகே, அடுத்தது 3வது டெக்னிக் என்னென்னா, மூணாவது டெக்னிக் வந்து 12ஆம் அதிபதி லக்னம் முதல் 12 பாவங்களில் நின்ற பலன். பன்னெண்டாம் அதிபதி லக்னம் முதல் 12 பாவங்களில் நின்ற பலன். ஸோ இப்போ 12ஆம் அதிபதி வந்து ஒரு பாவத்தில் இருக்காருன்னா அதை வச்சு ஒரு பலனை நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய ஜனனகால லக்னம் என்ன, நம்மளுடைய ஜனனகால லக்னம் என்ன, அதை அடிப்படையாக வச்சு நம்ம பலன் எடுக்கலாம். இப்போ வந்து ஒருத்தங்க சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு 12ஆம் அதிபதி சந்திரன், அவர் வந்து இங்கே 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இங்கே என்ன காம்பினேஷன் உருவாகுது, 12ஆம் அதிபதி 6ல் இருக்கார்,
12 6 காம்பினேஷன். இப்போ 12ஆம் அதிபதி 6ல் இருந்தால் இவங்களுக்கு வெளிநாட்டில் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுப்பாங்கன்னு சொல்லலாம். அல்லது ஒரு கேஸ் ஆகி சிறைவாசம் போவாங்கன்னு சொல்லலாம். எப்பயுமே 6 12 தொடர்பான சிறைவாசம் போகக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ரூலை பயன்படுத்தி எடுக்கிறது. 12ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து 12 பாவங்களில் நின்ற பலன் என்னங்கிறத கிளாஸில் டீட்டெயிலாக எல்லா பாவத்துக்கும் சொல்லிக் கொடுப்பேன். அது சம்மந்தமாக பிடிஎஃப்பும் கொடுப்பேன். அதன் மூலிமா உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த கான்செப்ட் வந்து என்னென்னா 12ஆம் அதிபதி பார்வை பலன். பன்னெண்டாம் அதிபதியுடைய பார்வை பலன். 12ஆம் அதிபதி ஒரு இடத்த பார்ப்பார், அதன் மூலியமாகவும் இங்கே பலன்களை கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஜாதகத்திலேயே ஒரு விருச்சக லக்கணத்தை எடுத்துக்கிறோம். விருச்சக லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார், லக்கணத்துக்கு 8ல். அவர் எங்கே பார்ப்பார்னா நேராக 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இங்கே என்ன காம்பினேஷன் உருவாகுது? 12 2 காம்பினேஷன். 12ஆம் அதிபதி 8ல் இருக்கார், அங்கேருந்து நேராக இங்கே 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 12க்கும் 2ஆம் பாவத்துக்கும் இடையில் தொடர்பு ஏற்படுது. அப்போ என்ன சொல்லலாம்? மறுபடியும் சொன்ன மாதிரி தான், இவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளிநாடு சார்ந்த வருமானம் இவங்க பண்ணுவாங்க, அல்லது வரக்கூடிய வருமானம் வந்து இவங்களுக்கு விரயமாகும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் தான் கண். அப்போ கண் சம்மந்தமான விஷயத்தில் மருத்துவ சிகிச்சை எடுப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படி பாவங்களில் காரகத்துவத்தை வச்சு அழகாக நம்ம பலன் எடுத்துக்கிட்டே போகலாம். இதை பயன்படுத்தி தான் பரிகாரமும் படிப்போம். பரிகாரம் பின்னாடி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். முதல்ல பலன்கள். ஓகே, அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தில் கிரகங்கள் நின்ற பலன். பன்னெண்டாம் பாவத்தில் கிரகங்கள் நின்ற பலன். 12ஆம் பாவம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எந்த கிரகம் வேணாலும் நிற்கலாம் சார், யார் வேணாலும் நிற்கலாம். சூரியன்லேருந்து கேது வரைக்கும் எந்த கிரகங்கள் வேணாலும் 12ஆம் பாவத்தில் நிற்கலாம். அதை பயன்படுத்தி நம்ம பலன் சொல்ல முடியும். சூரியன் நின்றால் ஒரு பலன், சந்திரன் நின்றால் ஒரு பலன். இப்போ வந்து ஒருத்தங்க மீன லக்னத்தில் பிறக்கிறாங்க, 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. அப்போ உங்கள் லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் என்ன கிரகம் இருந்தாலும் அதுக்கான பலன் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வேணும்னா 12ஆம் பாவ காரகத்துவம் ப்ளஸ் அந்த கிரக காரகத்துவம் இரண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லணும். 12ஆம் பாவம்னா விரயம், சந்திரனா தண்ணி. 12ல் சந்திரன் இருந்தால் இவங்க தண்ணியை நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. சந்திரன்னா உணவு, 12ஆம் இடம்னா விரயம். அப்போ இவங்க சாப்பாடு நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது சாப்பாட்டுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. சந்திரன்னா உணவு, 12ஆம் இடம்னா வெளிநாடு உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி 12ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ, இப்போ சூரியன் இருந்தால் அதுக்கு ஒரு பலன் சொல்லலாம், புதன் இருந்தால் அதுக்கு ஒரு பலன், குரு இருந்தால் அதுக்கு ஒரு பலன், சனி இருந்தால் அதுக்கு ஒரு பலன். இந்த மாதிரி 9 கிரகங்களும் 12ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய பலன்களை சொல்ல முடியும். இதில் 3 கிரகம் இருக்குது சார், அப்போ 3 கிரகம் இருந்தாலும் 3 விதமான பலன்கள் கிடைக்கும். அப்படி இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ரைட். அடுத்தது வந்து இந்த மாதிரி பலன் பார்க்குறோமா. அடுத்த டெக்னிக் என்னென்னா 12ஆம் அதிபதி அடுத்து தொடும் கிரகம். பன்னெண்டாம் அதிபதி வந்து அடுத்து தொடக்கூடிய கிரகம். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து தன்னோட பயணத்தில் அடுத்து போய் ஒரு கிரகத்தை கண்டிப்பாக தொடுவாங்க. தன்னோட பயணத்தில் வந்து அடுத்து போய் ஒரு கிரகத்தை கண்டிப்பாக தொடுவார்கள்.
சரிங்களா? 12ஆம் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம். அந்த மாதிரியான அமைப்புகளை வந்து நாம் இதில் எடுத்துக்கணும். ஸோ அது எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மகர லக்னம் எடுத்துக்குவோம். 12ஆம் அதிபதி குரு. குரு வந்து மகர லக்னத்துக்கு 9ல் இருக்கார். சனி எப்படி இருக்கார்? அப்போ அந்த குரு தன்னோட பயணத்தில் ஃபஸ்ட்டு யாரை வந்து தொடுவா? குரு சனியை வந்து தொடுறார். அப்போ 12ஆம் பாவம் யாரோட தொடர்பாகிறாங்க அப்படின்னா சனி கிரகத்தோட தொடர்பாகும். அப்போ என்ன சொல்லலாம்? இவங்க வந்து நிறையா முயற்சிகள் எடுக்கிறாங்க, வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்கன்னா ரொம்ப தாமதமாக தான் இவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். சனி வந்து ஒரு தாமத கிரகம், ஒரு விஷயத்தை தாமதமாக கொடுக்கக்கூடியவர். அப்போ ஒரு விஷயம் இவங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை வந்து இதில் ஏற்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு 12ஆம் அதிபதி 9 கிரகத்தில் யாரை வேணாலும் தொடலாம். சூரியனை தொடலாம், சந்திரனை தொடலாம், செவ்வாயை தொடலாம், புதன், குரு, ராகு, கேது, யாரை வேணால் தொடலாம். யாரை தொடராங்களோ அந்த கிரக கதிர்வீச்சுகளை உள்வாங்கி கொண்டு பலன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த ரூல் மூலிமா அந்த பலன்களை நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? இது ஒரு கான்செப்ட். அடுத்தது நட்சத்திரத்தை பயன்படுத்தி எடுக்கிற பலன். 12ஆம் அதிபதி வந்து 27 நட்சத்திரத்தில் நின்ற பலன். பன்னெண்டாம் அதிபதி 27 ஸ்டாரில் நின்ற பலன்கள். பன்னெண்டாம் அதிபதி 27 ஸ்டாரில் நின்ற பலன்கள். சரிங்களா? இப்போ வந்து நம்ம உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் பாவத்தோட அதிபதி ஏதாவது ஒரு கிரகமாக உங்கள் லக்னத்துக்கு வருவார். அவர் கண்டிப்பாக போய் ஒரு லக்னத்தில் இருப்பார். இப்போ ஒருத்தங்க வந்து மிதுன லக்னத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா 12ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரன் வந்து இப்போ பூர நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லலான்னா, இவருக்கு பூர நட்சத்திரக்காரங்களால் நிறையா விரய செலவுகள் வரும். இவர் வெளிநாடு போனால் அங்கே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை சம்பாதிச்சுட்டு வருவார். ஏன்னா பூரம் வந்து 11வது நட்சத்திர வரிசையில் சமுதாய வகையை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்களால் விரைய செலவு வரும்னு சொல்லலாம். அல்லது இவங்க வெளிநாடு போகக்கூடிய முயற்சிக்கு பூர நட்சத்திரக்காரங்க உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இவங்க பூரம்னா சினிமான்னு சொல்லலாம். அப்போ சினிமா பார்க்குறதுல நிறைய செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இப்படி இந்த நட்சத்திர காரகத்துவங்களையும் 12ஆம் பாவ காரகத்துவத்தையும் இணைத்து பலன் சொல்லிகிட்டே போகலாம். புரியுதுங்களா? இதாவது உடைய கான்செப்ட். இப்படி 12ஆம் அதிபதி 27 நட்சத்திரங்கள் நின்ற பலன்களை நம்ம தெளிவாக கற்றுக்க போகிறோம். ஓகே, ரைட். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏவை யூஸ் பண்ணி பலன் எடுக்கிறது. 12ஆம் அதிபதி 27 நட்சத்திரத்தில் நின்ற பலன்கள் பார்க்குறீங்களா, அதே மாதிரி டிஎன்ஏ மெத்தடில் எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து இதே மாதிரி 12ஆம் அதிபதி சுக்கிரன் பூரத்தில் இருக்கார் அப்படின்னா பூரத்தோட டிஎன்ஏ வந்து செவ்வாய். செவ்வாய் யார்? இந்த லக்னத்திற்கு 6-11 கூடையவன். அந்த செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 4ல் இருக்குது அப்படின்னா அப்போ 6-11 4 இயங்குதுன்னு அர்த்தம். இதன் மூலிமா பலன் சொல்ல முடியும். அப்போ இவங்களுக்கு மருத்துவ ரீதியான நிறைய செலவுகள் வரும், நண்பர்கள் மூலிமா செலவு வரும், அம்மா மூலிமா செலவு வரும்னு 12ஆம் பாவ பலன்களை இந்த பாவங்கள் இந்த கிரகங்கள் மூலியமாக எடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் டிஎன்ஏ எனர்ஜி இருக்குது. அந்த டிஎன்ஏ எனர்ஜி மூலமாக நாம் இந்த அழகாக 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். மொத்தம் 7 மெத்தட் படிச்சிருக்கோம். காலபுருஷ தத்துவம், 12ஆம் அதிபதி 12 பாவங்கள் நின்ற பலன், 9 கிரகம் 12ஆம் பாவத்தில் நின்ற பலன், அடுத்து தொடக்கூடிய கிரகம், நட்சத்திர பலன்கள், டிஎன்ஏ பலன்கள், மொத்தம் 7 மெத்தட். இந்த 7 மெத்தடையும் டீட்டெயில்டாக நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதன் மூலிமா நீங்கள்
நூற்றுக்கணக்கான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. பலன்கள் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? அதுக்கு பரிகாரம் தெரியணும்ல. ஸோ 12ஆம் பாவம் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம பரிகாரங்கள் பண்ணணும். அது என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பரிகாரங்கள் கற்றுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் பரிகாரமே கர்ம பரிகாரம். 12ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ அதை பொறுத்து இந்த கர்ம பரிகாரம் வரணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக விசா கிடைக்காமல் இருக்குது, பிரச்சனையாக இருக்கீங்க அப்படின்னா 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் உங்கள் 4 வீலர் லைசன்ஸை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு விசா கிடச்சிரும். அப்போ 12ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துடைய பெயர் அதை மாற்றணும். அது ஒரு விஷயம், அதை நம்ம மாற்றணும். ஓகே. ரெண்டாவது வாழ்வியல் பரிகாரம். பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும். அப்போ 12ஆம் அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஹேபிட்டை மாற்றணும். வெஜ்ஜு சாப்பிட்றீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா வெஜ்ஜு சாப்பிடுங்க. இப்படி ஏதாவது ஒரு ஹேபிட்டை மாற்றணும். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அது வாழ்வியல் கலாச்சாரத்தை மாற்றுவது. அதுதான் வாழ்வியல் பரிகாரம். ஓகே. அடுத்து தியாகம் செய்யும் பரிகாரம். தியாகம் செய்யும் பரிகாரம், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தியாகம் செய்வது. இப்போ 12ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு ஒரு 9ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் பாவம் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும்போது 9ஆம் பாவத்தில் ஒரு சாக்ரிஃபைசிங் பண்ணணும். 9ஆம் பாவங்கிறது கோயிலுக்கு போகிறது, நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபடுறது. அப்படி நீங்கள் ஈடுபட்டிருந்தால் ஆன்மீகத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கணும். அப்பாவை விட்டு விலகி இருக்கணும், குருமார்களை விட்டு விலகி இருக்கணும். இப்படி விலகி இருக்கிறது சாக்ரிஃபைசிங்னு சொல்லுவோம். அதான் தியாகம் செய்யும் பரிகாரம். இந்த தியாகம் செய்யும் பரிகாரத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது தான தர்ம பரிகாரம். தான தர்ம பரிகாரத்தில் என்ன செய்யணும்னா, 12ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தோட பொருட்களை தானம் செய்யுங்க. 12ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு லக்னத்தில் இருந்தால் தலை சார்ந்த பொருட்கள், சீப்பு, நம்ம தோற்றத்தை சொல்லக்கூடிய கண்ணாடி, தலைக்கு போடுற கேப்பு, குல்லா, இந்த மாதிரியான பொருட்களை, ஹெல்மெட், இதெல்லாம் தானம் பண்ணிகிட்டே இருந்தால் 12ஆம் பாவத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஓகே. அடுத்தது ஆன்மீக பரிகாரம். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சுக்கலாம் 12ஆம் பாவ பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு. 12ஆம் அதிபதி 6ல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஆயுதத்தை வாங்கி கொடுக்கணும். ஆயுதம் சாத்தும் பரிகாரங்கிறது 6ஆம் பாவ பரிகாரம். ஏன்னா ஆயுதம் அப்படிங்கிறது 6ஆம் பாவம். அப்போ 12ஆம் அதிபதி 6ல் இருந்தால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஆயுதம் சாத்துங்க. ஸ்பெசிஃபிக்காக அது என்ன கிரகமோ அந்த கிரகத்தோடைய கோயிலுக்கு பண்ணலாம். செவ்வாய் 12ஆம் அதிபதியாக 6ல் இருந்தால் முருகன் கோயிலுக்கு வேல் சாத்துறேன், ஏன்னா முருகனுடைய ஆயுதம் வேல் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ஓகே. இது ஒரு பரிகாரம். அடுத்தது நட்சத்திர பரிகாரம். பன்னெண்டாம் அதிபதி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். 12ஆம் அதிபதி உங்களுக்கு 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திரத்தோட உணவை ரெகுலராக தானம் செஞ்சுட்டு வந்தால் 12ஆம் பாவ பிரச்சனை சால்வ் ஆகும். இப்போ 12ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு அனுஷத்தில் இருந்தால் வெண்பொங்கல் மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் தானம் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு நிறையா நன்மைகள் நடக்கும். 12ஆம் பாவத்தில் நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், கெடுதலான விஷயங்கள்லாம் குறைஞ்சிரும். இப்படி 27 நட்சத்திரத்துக்கும் நீங்கள் தானம் பண்ணலாம். ஓகே. அடுத்து டிஎன்ஏ பரிகாரம். 12ஆம் அதிபதி என்ன கர்மபதி வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ 12ஆம் அதிபதி போய் ஒருத்தங்களுக்கு மிருக சீரிச நட்சத்திரத்தில் நிற்குதுன்னா அதோடைய கர்மப்பதிவு குரு. அப்போ குரு அப்படின்னா இனிப்புன்னு அர்த்தம், குருன்னா நெய்யின்னு அர்த்தம். அப்போ நெய்யை அதிகமாக தானம் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதே மாதிரி இனிப்பு நிறைய தானம் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா கிடைக்கும். இதுதான் டிஎன்ஏ பரிகாரம். ஓகே. அடுத்தது ரிவர்ஸ் பரிகாரம்.
12ஆம் பாவத்தில் ஒருத்தங்க பிரச்சனையோடு இருக்கீங்கன்னா நடக்கிறது தான் வந்து 12ஆம் பாவம். நடக்கிறது 12ஆம் பாவம். அப்போ என்ன பண்ணணும்? ரிவர்ஸில் நடங்க. ரிவர்ஸில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஒரு 10 ஸ்டெப் டெய்லியும் காலையில் ரிவர்ஸில் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிவர்ஸ் பரிகாரமாகி நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஓகே, அடுத்தது வந்து தாந்திரிக பரிகாரம். தாந்திரிக பரிகாரம் என்னென்னா, நீங்கள் எப்பயுமே நிறைய பேருக்கு பாத பூஜை பண்ணுங்கள். 12ஆம் பாவம் ஸ்ட்ராங் ஆகணும்னா அப்பா அம்மாவுக்கு, வயசில் மூத்தவங்களுக்கு பாத பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தால் நீங்கள் அந்த கர்மாவை கழுவுறீங்கன்னு அர்த்தம். பாத பூஜை பண்ணுறதுனால உங்களுடைய கர்மா குறையுதுன்னு அர்த்தம். அப்போ பாத பூஜை பண்ணுறது ஒரு ஒண்டர்ஃபுல் தாந்திரிக பரிகாரம் ஃபார் 12ஆம் பாவம். இது ரெகுலராக செஞ்சுட்டே வாங்க. அது யாருக்கு பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் கிளாஸில் விலாவரியாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, அடுத்தது காலச்சக்கர பரிகாரம். இந்த காலச்சக்கர பரிகாரத்தை உங்களுடைய தசாபுக்தியை பேஸ் பண்ணி செய்ய வேண்டும். ஏன்னா தசாபுக்தி கோச்சாரம், இப்போ உங்களுக்கு 12ஆம் அதிபதியோட தசை, 12ஆம் அதிபதியோட புத்தி, 12ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்துது, 12ஆம் வீட்டில் ஒரு கிரகங்கள் கோச்சாரத்தில் போகுதுன்னா அப்போ 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட தாக்கத்துக்கு நீங்கள் உள்ளாகப்படுவீங்க. அது நன்மையாக நடக்கணுமா தீமையாக நடக்குமாங்கிறது ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அது காலச்சக்கர ரீதியாக ட்ரிகர் பண்ணணும். 12ஆம் பாவம் தான் வெளிநாடு போகிறது, 12ஆம் பாவம் தான் வந்து செலவு பண்ணுறது, 12ஆம் பாவம் தான் வந்து ஒரு இடம் வாங்குறது, விரயம் பண்ணுறது, ஒரு இடத்த விற்கிறது, 12ஆம் பாவம் தான் ஜெயிலுக்கு போகிறது. இப்படி இருக்கிறப்ப நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ, 12ஆம் அதிபதியோட தசாபுத்தி இல்லை 12ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் போகும்போது நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ அவங்க என்ன மாதிரியான இறந்த கால வாழ்க்கை பாஸ்ட் லைஃப்பை வச்சுருக்காங்களோ அது அப்படியே உங்களுக்கு கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களோட நிகழ்கால வாழ்க்கையாக மாறிடும். 12ஆம் அதிபதியோடைய திசை நடக்கும்போது, புத்தி நடக்கும்போது நீங்கள் வெளிநாடு போகிறவங்களோட பழகுனா நீங்களும் வெளிநாடு போய்வீங்க. 12ஆம் அதிபதியோடைய புத்தி நடக்கும்போது, 12ஆம் பாவத்தில் ஒரு கோச்சார கிரகம் போகும்போது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணவங்களோட பழகுறீங்கன்னா நீங்களும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும். இப்படி 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி கோச்சாரம் நடக்கும்போது காலச்சக்கர பரிகாரத்தை பயன்படுத்தி உங்கள் கூட இருக்கக்கூடிய மக்களோட அலைன்மெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இப்படி நிறைய பரிகாரங்கள், நூற்றுக்கணக்கான பரிகாரங்களை இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிக குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பு நடைபெற போது இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 7க்கும் மேற்பட்ட பிடிஎஃப், நிறைய பிடிஎஃப்ஸ், நட்சத்திர உணவு பிடிஎஃப், அதுக்கப்புறம் 11ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட பிடிஎஃப், பலன் எடுக்கிற பிடிஎஃப், டிஎன்ஏ பிடிஎஃப், இப்படி நிறையா பிடிஎஃப்ஸும் கொடுக்க போகிறேன். இது ஒரு அருமையான வகுப்பு. கிட்டத்தட்ட இந்த வகுப்பில் ஜனவரியிலேருந்து 12 பாவத்தையும் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் படிச்சுட்டே வராங்க. ஸோ இந்த கிளாஸை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 12ஆம் பாவம் படிச்சுட்டு மற்ற பாவங்களையும் நீங்கள் வந்து வீடியோஸ், ரெக்கார்டிங் வீடியோஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இந்த 12ஆம் பாவங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நம்ம வாழ்க்கையோட முடிவே 12ஆம் பாவத்தில் தான் இருக்குது. ஒரு விஷயத்துடைய கிளைமேக்ஸே 12ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த வகுப்பில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த வகுப்பை அருமையாக எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணுற 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாரையும் 12ஆம் வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா, டிஎன்ஏ, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் 12ஆம் பாவம் ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு. பிரதி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஜூம் வகுப்பு. வகுப்பு நடைபெறும் நாள் 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் மதியம் 2 மணி வரை. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் பாவம் அமர்ந்த ராசியின் பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் பாவத்தின் அதிபதி அமர்ந்த பலன்கள். 12ஆம் பாவத்தின் அதிபதி 1 முதல் 12 பாவங்களிலும் அமர்ந்த பலன்கள். 12ஆம் பாவத்தின் அதிபதி 27 நட்சத்திரங்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரை நின்ற பலன்கள். 12ஆம் பாவத்தின் அதிபதி
கர்ம பதிவு, கிரகம் மற்றும் பாவம் ஏற்படுத்தும் பலன்கள். 12ஆம் பாவத்தின் அதிபதியின் பார்வை ஏற்படுத்தும் பலன்கள். 12ஆம் பாவத்தின் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் ஏற்படுத்தும் பலன்கள். மேற்கண்ட தலைப்புகளுக்கு கீழ்கண்ட முறையில் பரிகாரங்கள் எளிமையாக கற்றுக் கொடுக்கப்படும். கர்மா பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், தான தர்ம பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், DNA பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், தியாகம் செய்யும் பரிகாரம், தாந்திரீக பரிகாரம். வெற்றி பெற்ற மாமனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும். வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் PDF கொடுக்கப்படும். வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.